வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? வேணும் வளரி பாண்டி. இன்னைக்கு கம்மாய்க்கு போக முடில. ஆமாம், இங்கே வேறு அது பாட்டுக்கு மூடுது, வீடியோ எடுக்க கூட ஆள் இல்லை. அதனால் இன்றைக்கி என் பேச்சியாத்தா முதுகுட்டியே வீடியோ எடுக்க போகிறேன். இனிமேல் தான் போகணும். இன்றைக்கி பூரா ஜிலேபி வீடியோ தான் வரும். எனக்கு அதிகமாகி போச்சு. இதை டைம் பாஸுக்காக தான் செய்கிறது. ஃபஸ்ட்டு வேலை, அப்புறம் டைம் பாஸ்க்கு அது. எப்படி இருக்கீங்க? ஆமாம், இந்தா வாடி. இந்த இருக்கா ஒரு பேச்சாத்தா. பேச்சாத்தா இருக்கல்ல, பேச்சாத்தாட்ட குட்டி எடுக்கிறவங்க பேச்சாத்தாட்ட எடுங்க. நாய் நல்லா வளர்த்து வச்சுருக்கேன், திறமா இருக்கும். இந்த ஃபார்மில் போய் எடுக்கிறீங்களே, அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது விற்பனை. இது அப்படி இல்லை, கேட்குறவங்களுக்கு மட்டும் வருஷத்தில் ஒரு ஈத்து வச்சு கொடுக்குறது. இன்னும் இது ஃபஸ்ட்டு கேட்டு வந்துருச்சு, நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் அது புளிச்சாரம் வரவே இல்லை. ஆமாம், இந்த பேச்சுக்கிட்டே இங்கே வர மூஞ்சா காமிடா. கோகுருமை எல்லாம் நல்லாயிருக்கும். தேவைன்னா நம்ம இதுக்கு நான் அப்போ போட்டு வரேன் குட்டி. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். இருந்தாலும் நாய் உயரத்தை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. என்னடா அவ்வளோ உயரமாக வளர்த்து வச்சுருக்கேன். நான் அவ்வளோ தீவனம் கொடுத்து வளர்த்து வச்சுருக்கேன். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இங்கே வர பேச்சு குட்டியா, பேச்சே ஸ்டில்லு கூட பேச்சாத்தா. இது ரொம்ப ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிறீங்க. நம்மளை வாண்டு கூப்பிட்றதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்க. 2 பயிரை வர வளர்த்தோம்னு வச்சுக்க, அது பாசத்தை காமிக்கும். ஏன்னா அதுக்கு தாப்பு நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. அதனால் அது நம்மளை கூப்பிடும், வாடு. நான் நைட்டு இந்த ஒரு வாரமாக நைட்டு பகல வேலை. எனக்கு 9 மணிக்கு வரைக்கும் நைட்டு வேலை பார்த்துட்டு வந்துடுவேன். பார்த்தா அப்படியே கதறுவாங்க 2 பேரும். ஐயோ அப்பா எங்கடா போனா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பிள்ளை ஊட்டியோடு நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுதோ இல்லையோ, அது அடுத்த விஷயம். எங்கே பொண்டாட்டி ஊற்றுறால பிள்ளை ஊற்றுதோ அடுத்த விஷயம். ஆனால் 2 பயிரை இருக்கு வச்சா நன்றி மறக்காது. ஏன்னா அதுக்கு துரோகம் பண்ண தெரியாது, அடுத்தவங்களை கெடுக்க தெரியாது, அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை போட தெரியாது. இதுதான் நடக்கும். ஆமாம், ஆனால் மனுஷன்தான் 2 கால் மனுஷன்தான் எல்லாத்தையுமே தவறுகளுக்கு பூரா ஊண்டுதலாக இருக்கான். ஒருத்தன் பொருளை அடையணும், இன்னொருத்தன் பொருளை இது ஒன்று, இன்னொருத்தன் கெடுக்கணும்னு. ஆனால் அந்த 4 கால் பயிரவர் அப்படி இல்லைங்க. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த 2 பயிரவரை வளர்த்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இனி இந்த இடத்துல யார் கேட்கல. ஆனால் அது இனி கேட்கும். எங்கே போனேன் எங்கே வந்தாட்டு அப்படி உருண்டுவாய கட்டி பிடிச்சி செவில் கடிச்சு உதட்ட கடிச்சு மண்டை குண்டை அம்புட்டி கடிச்சு உருண்டுவாயின்னு வச்சுக்க. அவ்வளோ வருது. வாடா முத்துக்கிட்டே எந்திரிப்பா, எந்திரா. இந்தா என் முத்து புள்ள, வரி புள்ளிங்க முத்து புள்ள. ஆனால் ரொம்ப ரோசம். ஓடரே ஒருத்தன் தொட்டுறக்கூடாது, கை நீட்டி பேசிடக்கூடாது. யாருக்கு? முத்துக்குட்டிக்கு கோபம் பலியாக வரும். இதெல்லாம் 34 இன்ச்சு இருந்துருக்குங்க. பெண்ணாகி 34 இன்ச்சு. இது ரொம்ப ஒரு அரிது. இந்த அளவு கொண்டு வளர்த்துருக்கேன். நான் வருஷத்துக்கு ஒரு ஈத்து வைப்பேன். குட்டி வேண்டுறவங்க என்கிட்ட கேளு. அதுக்காக ரொம்ப இந்த ஃபார்மில் வைக்கிறவங்க 15,000 20,000லாம் சொல்ல மாட்டேன். 6,000 அவ்வளோதான். ரொம்ப நிறையா ஏன்னா இன்றைக்கி ஒரு நாய் வளர்க்குறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நானே இந்த வாங்கி 3 ஊசி போட்டு, அதுக்கப்புறம் எல்லா ஊசியும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு 30,000 40,000 செலவு பண்ணியிருக்கேன். அது நம்ம செலவு. அதை கொண்டு போய் வாங்க வரவங்க தலையில் திணிக்கக்கூடாது. நீ கொடு, அவங்க 3 ஊசி போடணும். அதுக்கப்புறம் எல்லா ஊசி, எல்லா மாத்திரை, மருந்து, வாமிங்க மாத்திரை எல்லாமே கொடுக்கணும். நீ இப்போயே 2 பிள்ளையை கட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு நாய் 20,000 சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு ரூபாயை வாங்க மாட்டேன். ஒரு ரூபாயை வாங்கவே மாட்டேன். சிலர் சொல்கிறது உண்மைதான். 10 நாய் வச்சுருக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு 100 ரூபா வச்சாலும் 10 நாய்ண்டு 1000 ரூபா செலவழிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, அது விற்பனை. ஒரு நாயின் தகுதியை குறிக்கிற விற்பனை. அந்த விற்பனை என்பது ஆளை போட்டு பாடாப்படுத்தி நூலாக நிறுத்திடும். வீட்டில் நான் தான் சொல்லிட்டேன், நான் குட்டியே 6,000 தான் தருவேன். அதுக்கு மேலாம் தரமாட்டேன். ஆனால் வருஷத்துக்கு ஒரு ஈத்து தான் வைப்பேன். என் நாய் உயரம் வரணும், வளர்க்குறவனை பார்த்து தான் கொடுப்பேன். இப்போயே என்கிட்ட ஒரு 7-8 போலீஸார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்பர் வாங்கிட்டாங்க. சார் இன்னும் குட்டி இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு கேட்டு வந்திருக்கு. இன்னும் ஆமாம், இப்போ 2 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேட்டு தள்ளி வச்சிட்டேன். இன்னும் 4 மாதம் கழிச்சு தான் சார் வரும். 6 மாதம் ஆயிடும் சார் குட்டின்னு.
பரவாயில்ல நீ கொடு அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நல்ல பொருளை நல்லபடியாக கொடுக்கணும். அவங்கள வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். எடுத்தூருக்கு 5,000 20,000 4 பிள்ளையாக கட்டி கொடுத்துட்டு போயிடலாம்டா. சண்டாளைங்க கொள்ளாதீங்க. வீட்டில் வளர்க்குற நாயை பார்த்து எடுங்க. ஏன்னா வீட்டில் அவங்க தரமான உணவு கொடுத்து அந்த வீடும் பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்கள வச்சுக்கிடுவாங்க. அந்த பார்த்து செய்யுங்க. ஓகேவா? ஆமாம். மீனவன் வளரி பாண்டி. அப்படி குட்டி போட்டால் யூடியூப்பில் போட்டு விட்றேன், எடுத்துகிட்டு போ. உயரமாகவும் இருக்கும், ரோசமாகவும் இருக்கும். அந்த மாதிரி வளர்க்கணும். பாப்பா பாய். நான் சிலேபி தூண்டி தான் இந்த விட்ட போடணும். போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம்.